Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 6ல இருக்கிற trigonometric ratios for complementary angles-ங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க complementary angles-னா ஃபர்ஸ்ட் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் இங்க கன்சிடர் பண்ணிருக்கேன். complementary angles எதுல படிச்சிருப்போம்னா ஜியோமெட்ரியில படிச்சிருப்போம். என்ன அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, என்னன்னா sum of two angles is 90 degree. Sum of two angles of a triangle is 90 degree. அதாவது இப்போ ஒரு ஆங்கிள் ஏன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், அடுத்த ஆங்கிள் பின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 90 டிகிரி வந்துச்சுன்னா அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ப்ரூவ் பண்ணுதுங்கிறத ஜாமெண்ட்ரியில் படிச்சிருப்போம். இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி நம்ம படிக்கிறப்ப இங்கே எனக்கு ஆங்கிளை எப்படி டினோட் பண்ணுவோம்னா டீட்டாவில் தான் டினோட் பண்ணுவோம். அதனால டீட்டா ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அதாவது ரெண்டு ஆங்கிள்ஸை ஆட் பண்ணுறப்ப எனக்கு 90 டிகிரி வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட டெஃபினேஷன். இப்போ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் பார்த்தோம்னா எனக்கு ஒரு டீட்டா வேணும்னா 90 டிகிரி. இந்த ஒரு டீட்டா வச்சு எனக்கு இங்கே ரெண்டு ஆங்கிள் இருக்கு. அந்த ரெண்டு ஆங்கிள் எனக்கு ஒரு ஆங்கிள் என்னங்கிறது தெரியும், இன்னொரு ஆங்கிள் எனக்கு என்னன்னு தெரியாது. தெரியாத ஆங்கிளை நான் இந்த சைடு வச்சுட்டு தெரிஞ்ச ஆங்கிளை நான் இங்கே சைடு, அதாவது ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா மைனஸ் டீட்டான்னு வரும். அப்போ நான் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் டீட்டாங்கிறத எழுதியிருக்கேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற, அதாவது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இது எனக்கு தெரியாத டீட்டா. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச டீட்டா. ரெண்டையுமே மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு இன்னொரு டீட்டா என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சைன் டீட்டா பார்ப்போம். இப்போ நான் இங்கே டீட்டாவுக்கு பதிலாக நான் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 90 டிகிரி மைனஸ் டீட்டா. அதை ரீப்ளேஸ் பண்ணனா சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டாங்கிற ஃபார்முலா சொல்கிறாங்க. அடுத்தது காஸ் டீட்டாவில் இந்த டீட்டா வர்ற இடத்துல 90 டிகிரி மைனஸ் டீட்டா போட்டேன்னா என்ன சைன் டீட்டாங்கிற ஃபார்முலா வருங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து டான் டீட்டாவில் டீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி மைனஸ் டீட்டா போட்டோம்னா காட் டீட்டாங்கிற ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து காட் டீட்டாவில் டீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி மைனஸ் டீட்டா போட்டோம்னா நம்மளுக்கு டான் டீட்டாங்கிற வேல்யூ கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொசிகன் டீட்டாவில் டீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி மைனஸ் டீட்டா போட்டோம்னா சீக்கன் டீட்டா கிடைக்கும். அதுவே சீக்கன் டீட்டாவில் டீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி மைனஸ் டீட்டா போட்டோம்னா நம்மளுக்கு கொசிகன் டீட்டா கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை ஃபார்முலாவை நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் 6.3ல ஃபுல்லாமே அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ்லையும் அதுக்கப்புறம் அதோட எக்ஸசைஸ் சம்ஸ்லையும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். அடுத்து இந்த டீட்டா ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபார்முலாவும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.